இன்னைக்கு அக்ஷய திருத்தியை ஸ்பெஷல் இல்லையா? ஆமாம், அக்ஷய திருத்திக்கு வந்து வெள்ளை கலரில் எப்படியே பண்ணுவோம் இல்லையா, அவலில் பண்ணியிருக்கோம், நம்ம ஷீராண்ணம் பண்ணியிருக்கோம், அப்புறம் அவலில் காமிச்சிருக்கேன். இந்த வருஷம் இதுக்கு வந்து கல்கண்டு சாதம் பண்ண போகிறேன். ஓகே, கல்கண்டு சாதத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் அது. இந்த கிளாஸில் வந்து இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன், களைஞ்சி வச்சுருக்கேன் நான். அது சும்மா வெறும் வெள்ளை வேணான்னு துளியூண்டு ஒரு பருப்பு போட்டிருக்கேன், 2 கல்கண்டு வந்து எவ்வளோ ரைஸ் எடுத்துக்கிறோமோ அதுக்கு 1.5 கப்ஸு கல்கண்டு. டைமண்ட் கல்கண்டாக இருக்கனால அப்படியே போட்டுடலாம், அதுக்காக வச்சுருக்கேன் டைமண்ட் கல்கண்டை. அப்புறம் வந்து பால் வந்து ஒரு 4 கிளாஸு. ஓகே. அப்புறம் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு, பாதாம், குங்குமப்பூ, கொஞ்சம் பச்சை கற்பூரம். ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து அக்ஷய திருதிக்கு வந்து இதுதான் நைவேத்தியம். ஆற்றுல ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருக்கோம் நம்ம அக்ஷய திருதி அதில் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலி கேரிட் ஃபார்வர்டில் அந்த கதையெல்லாம் போட போகிறீங்க. நம்ம போன 2 வருஷம் வீடியோவும் லிங்க் இதில் கொடுங்க, அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்குது, பார்த்துக்கிட்டோம். இந்த குங்குமப்பூக்கு துளியோண்டு வெந்நீர் விட்டுருக்கேன். ஓகே. நெய் விட்டுருக்கேன். இந்த களைஞ்சி வச்சதை போட்டுட்டு லேசாக வறுத்துட்டு அப்புறமா பாலும் ஜலம் 2 சேர்த்து விடுறேன். ஓகே. நிறைய பேர் வந்து இன்னொரு சேனல் எது எதுன்னு கேட்குறா. அந்த சேனல் சொல்கிறேன் இல்லையா, நிறைய பேர் புரியல. ஆக்சுவலாக கியூரியாசிட்டி கேரிட் ஃபார்வர்டுன்றதுல வந்து இன்னொரு சேனல், நம்மளோட சேனல் ஐயங்கார் சொன்னால் இன்னொரு சேனல் இது. அதில் நீங்கள் நிறைய கதையெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அதில் வந்து அக்ஷய திருதி கதையை அப்லோட் பண்ண போகிறீங்க, அதை பார்க்க சொல்லலாம். ப்ளஸ் நம்ம ஃபஸ்ட்டு வருஷம் போடும்போது அக்ஷய திருதினா என்ன, மெயினாக நம்ம என்ன வந்து தானம் பண்ணணும், நம்ம பெருமாள் எவ்வளோ சேவிக்கணும், அம்பாள் எவ்வளோ சேவிக்கணுன்றது ரொம்ப முக்கியம். அது நிறைய சொல்லியிருக்கோம் நம்ம, அதையும் பார்க்கலாம். இப்போ இந்த வருஷம் எப்போ வருது என்ன டீட்டெயில்னு சொல்லுங்கண்ணே. நீங்கள் பெரட்டின்னு இருக்கேன், அவ்வளோதான். இப்போ வந்து அதில் வந்து பால் ஓப்பன் குக்கிங்கிறதுனால எவ்வளோனா எடுத்துக்கணும், பிரச்சனை இல்லை. சப்போஸ் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் 1 கிளாஸ்னால் கிட்டத்தட்ட ஒரு 6 கிளாஸ் வந்து வச்சு அடுப்பை சிம்மில் வைக்கணும். 6 கிளாஸ் எப்படின்னா 4 கிளாஸ் பால், மிச்சம் 2 கிளாஸ் வந்து ஜலம் விட்டுக்கலாம், அந்த மாதிரி. ஓகே. ஜலம் பால் எல்லாம் சேர்ந்துட்டு 6 கிளாஸ் விட்டுருக்கேன். 4 கிளாஸ் பால் விட்டுருக்கேன், 2 கிளாஸ் ஜலம் விட்டுருக்கேன். இது அவ இஷ்டம்தான். அன்றைக்கி வந்து இந்த வெள்ளை சாமான்றதுனால இதை பண்ணியிருக்கேன். அப்புறம் உப்பு நம்ம சொல்லியிருக்கோம், உப்பு வாங்கி வைக்கணும். மெயினாக ஒன்றும் பண்ண முடியாட்டா கூட உப்பு, ஜலம், ஆற்றுல இருக்கிற 2 கல்கண்டு, அவலில் நல்லா அலம்பிட்டு அவலில் 2 தேங்காய் போட்டு 2 வெல்லம் போட்டு அது கூட வைக்கலாம். இன்றைக்கி வந்து என்னென்னா ஆற்றுல நல்லதே பேசிட்டு நல்லதே நினச்சிட்டு அடுத்த வாழ்க்கை நல்லது பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து நம்ம சுபிட்சம், நம்ம உடம்பு ஹெல்த் எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நல்லா எல்லோரும் நல்லா இருக்கணும், யாருக்கும் எதுவும் பயம். ஒருத்தர் கேட்கும்போது நியூஸ்லாம் கேட்கும்போது மாதிரி மனசு சஞ்சலமாக இருக்கு இல்லையா, நல்லா யாருக்கும் ஒன்றாகாமல் எல்லோரும் நல்லபடியாக சேஃபாக இருக்கணும், வந்தவாளுக்கும் அந்த வியாதி சீக்கிரம் போகணுன்ட்டு வேண்டிட்டு பண்ணுறது வந்து கண்டிப்பாக எஃபெக்ட் இருக்கும். அது இந்த மாதம் வந்து மே 14th. அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் 3வது நாள், அமாவாசையிலேருந்து அமாவாசை கவுண்ட் பண்ணக்கூடாது, அமாவாசைக்கு அடுத்து 3வது நாள் வளர்பிறை, அதுதான் 3வது நாளுங்கிறனால திருத்தியை அப்படின்னு சொல்லுவோம். அக்ஷயம் அப்படின்னா குறைவில்லாமல் வளர்றது. இந்த ஸ்டவ் மேலே எழுதியிருக்கியே ஸ்ரீ அக்ஷயம். அக்ஷயம் அப்படின்னா குறைவில்லாத வளர்ச்சி. அது மாதிரி இந்த நாளில் வந்து இந்த வெள்ளை வண்ணம் இருக்கு இல்லையா, வெள்ளை கலரில் வந்து நம்ம வந்து உப்பு வாங்குவோம், தயிர் சாதம் தானம் பண்ணுவோம், இந்த மாதிரி கல்கண்டு சாதம், அவலில் சாதம், அவல் பாயாசம் இதெல்லாம் பண்ணி சாப்பிடுவோம். இந்த வெள்ளை அப்படிங்கிறது கான்செப்ட் என்ன அப்படின்னா, அது இன்னைக்கு அக்ஷய திருத்தியை அன்னைக்கு ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, என்னை பொறுத்தளவு இந்த தானங்களில் வந்து மிகச்சிறந்த தானம் அப்படிங்கிறது கல்வி தானம். இந்த கல்வி வந்து கொடுக்க குறையாது. எவ்வளவு கொடுத்தாலும் குறையவே குறையாது. நம்மளுடைய அறிவு ஜாஸ்தியாண்டே இருக்கும். சொல்லிக் கொடுக்குற ஆளுக்கு அறிவு ஜாஸ்தியாக இருக்கும், கேட்குற ஆளுக்கும் அறிவு ஜாஸ்தியாக. அதுதான் ஒரு கல்வியோட ஒரு தனித்துவம். அதுதான் அக்ஷயம் அப்படின்னு சொல்றது. இந்த கல்விக்கு அதிபதி அப்படின்னா நம்ம யாரு? சரஸ்வதி. ஆமாம், சரஸ்வதியோடைய உடை என்ன உடை? வெள்ளை கலர். வெள்ளை. அதான் அந்த கல்வி தானம் அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த கல்வி தானத்தை குறிக்கிறது வந்து சரஸ்வதியோடைய ஆடை வந்து வெண்ணிறம். அதுதான் இந்த வெண்ணிறத்தை குறிக்கிறதுனால தான் இந்த இன்னைக்கு அக்ஷய திருத்தியை அன்னைக்கு பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வெள்ளையாக இருக்கும். ஸோ அந்த கல்வியோட முக்கியத்துவம், கல்வி தானத்தோட முக்கியத்துவம். அதே மாதிரி அன்னதானமும் அது நம்ம கல்வி தானம் அப்படிங்கும்போது அன்னதானம் இல்லாமல் ஒரு தானம் நிறைவடையாது. ஸோ அது வந்து அன்னதானம் பண்ணும்போது தயிர் சாதம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னென்னா இப்போ சுச்சுவேஷன் யாரும் வாங்கிக்க மாட்டான்றதுனால லாஸ்ட் டைம் அரிசி அப்படி கொடுத்தோம். அது கூட வாங்கிறதுக்கு ரெடி இல்லை அப்படின்னா பால் பேக்கெட் ஒரு 10 பேக்கெட் வாங்கிட்டு
அதை கொடுத்தா அட்லீஸ்ட் பால் வந்து வேணான்னு எல்லாரும் வந்து பாலை போட்டு குடிச்சு சாப்பிடுவா. பக்கத்தில் எங்கேயா கொஞ்சம் இருக்கிற அந்த குடிசையாக பார்த்துட்டு பால் பாக்கெட்டாவது கொடுக்கலாம். ஏதாவது ஒன்று ஆக்சுவலாக தானம் பண்ணுறது வந்து நல்லது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம், அவளுக்கு சக்திக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம். அதேமாதிரி நீங்கள் அதில் சொல்லியிருக்கீங்க என்னென்ன தானம் பண்ணால் என்னென்ன பலன்னு. ஆமாம், பார்க்கட்டாங்க. ஆமாம். ஸோ நம்ம எல்லாரும் மாதிரி கிரெடிட் கார்டில் போய் நகையை வாங்கணும், அது முக்கியம். அது ஆமாம், கடன் வாங்குறது மட்டும் தயவுசெய்து அன்றைக்கி வாங்கிடாதீங்க. என்ன ஆற்றுல இருக்கோ அதை வச்சுன்னு நம்மளோட சக்திக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க. அது கடன் அப்புறம் வளர்ந்துட்டே போகாது. ஆமாம், கடன் மட்டும் வாங்காதீங்க தயவுசெய்து. ஸோ அது எப்படியோ அந்த ஒரு பழக்கம் ஒன்று கிரியேட் ஆகிடுது, அக்ஷய திருதி அன்னைக்கு நகை வாங்கணும் அப்படின்னு. நம்ம ஆக்சுவலாக வந்து அக்ஷயம் அப்படின்னா அல்ல குறையாத வளர்ச்சி. ஸோ நம்ம என்ன செய்கிறோமோ அது வந்து குறைவில்லாமல் வளரும். ஸோ நகையை வாங்கணும் அப்படின்னா அதில் போய் கடனில் போய் வாங்காமல் இருக்கிற காசில் வாங்குறது தான் ஓகே. இல்லைன்னா சின்ன விளக்கு ஏதாவது நம்ம குங்குமச்சப்பு அப்படி ஏதாவது வெளியில் வாங்கினா கூட போகிறோம். அவ்வளோ சக்திக்கு என்ன இருக்கோ கடன் கார்டு இல்லாமல் கேஷ் எடுத்துன்னு போயிட்டு. ஆனால் இப்போ எப்படி வாங்க முடியாது, எல்லாம் லாக்டவுனில் இருக்குது. ஆமாம், வாங்க முடியாது. அதனால் உப்பு கிடைக்கும். தானம் பெஸ்ட்டு. எவ்வளோ இருக்கோ தானம் கொடுத்துட்டு உப்பு வாங்கி வச்சுட்டு இதுமாதிரி பிரசாதம் பண்ணுங்கள் எல்லோரும். ஆமாம், கல்கண்டு சாதம் நல்லா இருக்கும். முன்னாடி பண்ணி காமிச்சிருக்கோம், ஒரு தடவை பண்ணியிருக்கோம், குக்கரில் பண்ணியிருக்கோம். ஓப்பன் பண்ணி இதை டேஸ்ட்டு குக்கருக்கு அதுக்கும் நம்ம வந்து நானே நினச்சேன் இன்றைக்கி ரெண்டுத்துலையும் பண்ணி காமிக்கணும், டைம் சேவறது அதுன்னு. இல்லை மைண்ட் செட்டு தான் அப்படின்னு. இன்ஃபேக்ட் இன்றைக்கி குக்கரோட இந்த வெங்கல பானை தான் ஃபாஸ்ட்டாகும். இன்னும் அட்வான்டேஜ் வந்து திருப்பி அதை எடுத்து நம்ம ரீஹீட் பண்ணணும் அவசியம் இல்லை. அவசியமே சூடு இதில் வந்து ஒரு 4-5 மணி நேரம் சூடு இருக்கும். ஆமாம், அதனால தான் வந்து அதை வந்து இந்த மாதிரி வெசலில் பண்ணுறது வந்து இம்யூனிட்டி பூஸ்டப் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், கரெக்ட். நோய் எதிர்ப்பு ஆற்றல் நல்லா வந்துடுது. இப்போ உங்களுக்கு நல்லா கொழசில் வேணும்னு தோணிட்டுன்னா நல்லா மற்ற வருஷம் மசிச்சிடலாம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வேணும் போது. இது போட்டாச்சு இல்லையா, எவ்வளோ ரைஸ் எடுத்துகிட்டு இருக்கோமோ அதுக்கு 1.5 கப் வந்து கல்கண்டு. ஓகே. இப்போ இந்த கல்கண்டு அதனால மிக்சிலாம் போட வேண்டாம், டைரெக்டாக அப்படியே போட்டுடலாம். அந்த பிரச்சனை இல்லை. போட்டோடனே கொஞ்சம் நீர் காய்க்கும், அப்புறம் திருப்பி எல்லாம் சரியாயிடும், ஒன்றா சேர்ந்துன்றோம். இது கொஞ்சம் நீர் தரும்ல இந்த கல்கண்டு. ஆமாம், எல்லாமே ஸ்வீட் போட்டோடனே கொஞ்சம் இதுவாகும் இல்லையா, அதே மாதிரி தான். அது சக்கரை பொங்கல் மாதிரி தான். பட் இன்றைக்கி அட்சய திதிக்கு இது வெள்ளையாக இருக்கனால இது பண்ணுறது. எங்கள் அக்ஷய திதின்னு சொன்னோன்னே ஞாபகம் வந்து இந்த கல்கண்டுக்கும் அக்ஷயமுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது. அப்படியா? அக்ஷயம் நம்ம பார்த்தோம்ல, அக்ஷயம் அப்படின்னா என்னது, குறைவின்றி வளரும். அதே மாதிரி இந்த கல்கண்டோடைய ப்ராசஸ் பார்த்தேன்னு வச்சுக்கேன், இந்த மாதிரி கரும்பு ஜீனின்னு சொல்லுவோம்ல, சர்க்கரை, இதை வந்து காய்ச்சுவாங்க. காய்ச்சும் போது எப்படி நிறையா பெருகின்றே வரும் கல்கண்டு. அப்படியா? ஆமாம், அப்படியே பெருகும் காய்ச்சும் போது, ஜீனியை காய்ச்சும் போது இல்லை கரும்பு சாறை காய்ச்சும் போது காய்ச்ச இது அப்படி பெருகின்றே வரும், வளர்ந்துட்டே போகும். அக்ஷயம் மாதிரி தான் அந்த கல்கண்டு ப்ராசஸும் கல்கண்டு செய்முறையும் அக்ஷயம் தான். ஆக்சுவலி இந்த அக்ஷயம் எழுதுறேன்ல, நான் வந்து உங்கள் அப்பா சொல்லுவாங்க, அப்பா ஒரு வாட்டி எழுதிட்டு வந்து பார்த்துட்டு வர வந்து கேட்பாரு, எழுதலை அப்படின்னாரு. அடுப்பில் நான் அப்போ நினச்சிப்பேன், ஏன் இவ்வளோ பர்டிகுலராக இருக்காள் கல்யாணம் ஆன புதுசில் நினைச்சோன்னே. ஆனால் அது வந்து அதோட எஃபெக்ட் வந்து அப்படி எழுதும்போது எப்படி நானும் கூட சமையல் வந்து அவ்வளோ ஒன்றும் தெரியாது, அப்படி இப்படியே எவ்வளோ டெவலப் ஆகிட்டு இருந்தது இல்லை, நம்ம இவ்வளோ இது பண்ணுறோம்ல. ஸோ அது இதுக்கு பலன் வந்து ஒரு நாள் தெரியாது. நம்ம இதுமாதிரி பண்ணுற எதுவுமே பெருமாளுக்கு பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக கணக்கு இருக்கும். அது வந்து கணக்கு இருக்கும். அது என்றைக்கும் நம்மளுக்கு வந்து நல்லதான் பண்ணுவார் பெருமாள். பொறுமையாக இருக்கணும். நம்ம வந்து இது அவசரப்படக்கூடாது. நம்ம பெரியவா என்ன சொல்லியிருக்காலோ அதை செய்யறதுல வந்து தப்பே இல்லை. செம்மி கொஞ்சம் இதாக லிக்விடாக இருக்குல்ல, இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். அப்புறம் சூடானதுக்கப்புறம் பால் இல்லையா அது கெட்டியாகிக்கும், போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு இருக்கு அதை போட்டுட்டு. ஓகே. அப்புறம் குங்குமப்பூ. அது எதுக்காக வெந்நீரில் போட்டு வச்சுருக்கேன்? அப்போ தான் அந்த கலர் வரும். அப்படியா? பாலில் வெந்நீரில் போடலாம். அப்புறம் நம்ம தாளிச்சு போட்டுருக்கோம். கல்கண்டு சாதம் ரெடி. ஆமாம். ஸோ எல்லோரும் ஆற்றுல அட்சய திதிக்கு இது பண்ணி நம்மள்கிட்ட வேண்டிப்போம். ஆமாம், எல்லோரும் நல்லா இருக்கணும். ஆமாம், சூப்பர், தேங்க்யூ. ஓகே, வளமுடன் வாழ்க. எண்ணெய் பற்ற தயார் வச்சுருக்கேன். அதுமாதிரி ஆற்றுல வந்து இன்றைக்கி ஏதோ பிரசாதம் பண்ணியிருந்தாலே அந்த அவல் கெட்டியாக எடுத்து பாருங்கள். இந்த அவல் இதுவும் பால் வெறும், ஆமாம் ஷீரான், அவல் ஷீரானும், அப்புறம் வந்து பால்
கொஞ்சம் ஜலம் வச்சுக்கோ. இப்போ ஜலம் கூட பாருங்கள் எல்லாம் பைசா கொடுத்து வாங்குற நிலைமைக்கு வந்துட்டோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அதுவும் நல்லா சுபிட்சமாக இருக்கணும்ட்டு எப்பயுமே இந்த டெய்லியே பெருமாளுக்கு வந்து ஒரு டம்ளரில் வந்து ஜலம் வைக்கிறது நல்லது. கண்டிப்பாக இந்த அட்சய தீதி அன்னைக்கு இதுவும் ஒரு பிரசாதமாக வச்சுட்டு அம்பாளுக்கு வந்து வாசனைப்பூ வெள்ளை கலரில் போட்டு ரொம்ப விசேஷம். பாருங்கள் மல்லிப்பூ, முல்லைப்பூ, இல்லை இந்த சம்பங்கி, தாமரைப்பூ, இந்த மாதிரி எல்லாம் வாசனை பூவாக வெள்ளை கலரில் பூவாக உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம். ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து நிறைய பூஜை பண்ணணும், நிறைய ஸ்லோகம் சொல்லணும். அது நல்லா விருத்தியாகி நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது நடக்கும். ஒன்றுமே தெரியட்டா கூட இந்த அஷ்டோத்திரம் இருப்பாரு, மகாலட்சுமி அஷ்டோத்திரம் இருப்பாரு. ஓம் விகிருதியா நமக, ஓம் விகிருதியா நமக, ஓம் வித்யாய நமக, இந்த ஸ்லோகத்தை சொல்லி பண்ணலாம். இல்லை தேவவாச்சியா சொல்லி அந்த நமசேஸ்து மகாமாய ஸ்ரீபட சிறப்பிச்சது அது சொல்லலாம். உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுதோ, இல்லை தமிழில் கூட ஆக்சுவலாக சில புக்ஸ்லாம் வந்திருக்கு. இப்போ அன்னலட்சுமி போற்றி, அம்சலட்சுமி போற்றின்னு இருக்கு. இந்த மாதிரி பார்த்துட்டு எது உங்களால் எது ஸ்லோகம் உங்களுக்கு நல்லா வருதோ அந்த ஸ்லோகம், இல்லை இது லலிதா சகஸ்ரநாமம், இந்தமாதிரி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இன்றைக்கி பூஜைக்கு வந்து குறைஞ்சது ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் செலவு பண்ணி உங்களுக்கு என்ன தெரிஞ்ச ஸ்லோகம்லாம் சொல்லுங்க. அது நல்லா விருத்தியாகி நம்ம நல்லா பெருமாளுக்கு வந்து நிறைய தாயாருக்கு நிறைய செய்வோம். ஸோ இந்த ஜலமும் அதே மாதிரி வாங்குற சாமான் வந்து கண்டிப்பாக வந்து என்ன வாங்குறீங்களோ இல்லை கல்லுப்பு வாங்குவாங்க. அன்றைக்கி கல்லுப்பு வாங்கினா வந்து எல்லா லட்சுமிக்கும் ஈக்குவல். நம்ம வைடூரியம் எல்லாத்தோட சிறந்தது வந்து இதை வாங்கி கண்டிப்பாக அன்றைக்கி வாங்குங்க. சப்போஸ் நகை வாங்கணும்னு ஐடியா இருந்து வாங்கினீங்கன்னா தயவுசெய்து கடனில் வாங்காது. கடன் தான் ஜாஸ்தி. கிரெடிட் கார்டில் வாங்குறேன் இல்லை இஎம்ஐயில் வாங்குறேன்னு வாங்க மாட்டேன் நான். ஆக்சுவலாக பைசா இருந்தால் கடையில் கொடுத்து நம்ம வாங்கலாம். இல்லைன்னா அந்த உப்பு இந்தமாரி பூஜை மட்டும் நிறைய காத்தால சாயந்தரம் பூஜை பண்ணிவிட்டு 2 சுமங்கலிக்கு வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்குறது வந்து அவ்வளோ விசேஷம். நம்ம அது மாதிரி யார் முடிஞ்சால் 2 பேருக்கு அன்னதானம் கண்டிப்பாக பண்ணுங்க. இதை நான் வந்து பண்ணுவேன். இந்த இன்னைக்கு நட்சத்திர அன்னைக்கு தானம், தர்மம், பக்தி, இது 3 தான் ரொம்ப முக்கியம். நம்மளால் எவ்வளோ பக்தி பண்ண முடியும், பக்தி எவ்வளோ தானம் பண்ண முடியும், எவ்வளோ தர்மம் பண்ண முடியுமோ தர்மம் பண்ணலாம். நீங்கள் தர்மத்தை பற்றி சின்னதாக கதை சொல்கிறீங்களா? தர்மம் நம்ம கதைகள்லாம் புராண கதைகள்லாம் தர்மம் அப்படின்னா ஒரு 4 விதமான தர்மம்னு சொல்லுவாள். அதாவது சாமானிய தர்மம், சேஷ தர்மம், விசேஷ தர்மம், விசேஷதர தர்மம் அப்படின்னு இன்னும் ஒரு 4 தர்மம் இருக்கும். இந்த சாமானிய தர்மம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு புள்ள வந்து அப்பாவுக்கு என்னென்ன கடன், என்னென்ன கடமை, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதும், ஒரு குருக்கிட்ட சீடன் எப்படி நடந்துக்கணுங்கிறத பொறுத்தும், ஒரு மனைவியை கணவன் வந்து எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதும் இந்த தர்மங்கள்லாம் சொல்கிறது ஒரு சாமானிய தர்மம். அதுக்கடுத்து வந்து சேஷ தர்மம். இதுக்கு அடுத்து பெருமாளுக்கு எப்படி சிசுவடை பண்ணணும், பெருமாளுக்கு எப்படி நம்மளால் வந்து கைங்கரியம் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறது வந்து சேஷ தர்மம். அதுக்கடுத்தது விசேஷ தர்மம். இந்த விசேஷ தர்மம்ங்கிறது வந்து நம்ம பெருமாளுக்கு பக்கத்தில் இல்லைனாலும், பெருமாள் எங்கேயோ இருந்தாலும் சதா சர்வகாலமும் பெருமாளையே நினச்சிண்டு நம்ம காரியத்தை பண்ணுறது விசேஷ தர்மம். அதுக்கடுத்து வந்து விசேஷ தர்மம். அது வந்து பெருமாளை நினச்சிண்டு யார் இருக்காளோ அவளுக்கு கைங்கரியம் பண்ணுறது. இந்த 4 விதமான தர்மங்களையும் சுட்டி காட்டுறதுக்கு தான் வந்து தசரத சக்கரவர்த்திக்கு 4 பிள்ளையா பிறந்தா. அது வந்து மூத்தர் வந்து ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி வந்து சாமானிய தர்மம்னா என்ன, ஒரு மனுஷனா பிறந்த என்ன கடமைகள் இருக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மனைவிக்கும் குருவுக்கும், அவனுடைய சாதாரண கடமைகள் என்ன அப்படின்னு நமக்கு வாழ்ந்து காட்டிட்டு போனார் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. லக்ஷ்மணன் கூடவே, ராமன் கூடவே இருந்து அவருக்கு ஒரு சிசுவோட பண்ணிட்டு இருந்தார். அது வந்து சேஷ தர்மம். பரதன் சதா சர்வகாலமும் ராமனே நினைச்சுட்டு அவர் ஆட்சியை அவர் பண்ணிட்டு இருந்தாலும் சதா சர்வகாலமும் ராமனே நினைச்சுட்டு துதிச்சுட்டு இருந்தார். அதனால அது வந்து விசேஷ தர்மம். இந்த பரதனுக்கு சத்ருகன் வந்து அவன் ராமனை நினைச்சானோ இல்லையோ, ஆனால் பரதனுக்கு வந்து எல்லா உதவிகளும் பண்ணிட்டு பரதன் கூடவே இருந்து அரசாட்சி அவன் பண்ணிட்டு இருக்கும்போது பரதன் கூடவே இருந்து அந்த சத்ருகன் வந்து கரையேறிட்டான். அது வந்து விசேஷ தர்மம். இந்த மாதிரி 4 தர்மம் வந்து அழகாக நமக்கு வந்து இந்த 4 இதில் வந்து பிறவியில் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா. இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அது அன்றைக்கி வந்து அவ்வளோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் அந்த அட்சய தீதி அன்றைக்கி உங்களுக்கு பன்மடங்காக பெருகும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானம் தர்மம் பண்ணி நிறைய பூஜை பண்ணி நிறைய ஸ்லோகம் சொல்லி எல்லோரும் நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக இருப்போம்.